அண்ட் எல்லாருமே போய் ரீல்ஸ் பண்ணுங்க, எல்லாருமே போய் பாட்டு கேளுங்க, ஸ்ட்ரீம் கடைய சாத்து இன் ஆல் மியூசிக் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் போய் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா போய் வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலா ஒரு ரூட்ஸ புடிக்கணும். இது தெம்மாங்கு பிளஸ் ராப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கனால, இதோட ஒரு ரூட்ஸ புடிச்சு ஒரு மாரி ஒரு மியூசிக் வீடியோவா அத கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அது பிளான் பண்ணும்போதே அது அப்படிதான் பிளான் பண்ணோம். ஸோ இது என்ன மாரி டிஃபரெண்ட்டா எப்படி காட்டலாம்? ஒரு ஊர் சைட்லேருந்து வர்ற ஒரு பையன், அவன் கெத்தா பாடுறான். அவன் தான் கெத்துன்னு பாடுறான். அத எப்படி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், சரி எங்க ஊர் சைடு நாங்க கோயம்புத்தூர்ல இதெல்லாம் ஷூட் பண்ணோம். ஸோ ஒரு வெட்டிங்ல வந்து நீங்க அந்த சமைக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறதுலாம் ஒரு ஆக்சுவல் வெட்டிங்ல ரிசப்ஷன்ல நாங்க வந்து எடுத்த போர்ஷன்ஸ் அது. ஸோ அது எல்லாமே அப்படி இப்படின்னு பண்ணி அண்ட் பிக் ஷார்ட் அவுட் டு ஷி யூனிட். அவங்க அந்த கேர்ள்ஸ் க்ரூ நீங்க டான்ஸ் ஆடி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் ஒரு ஃபேமஸ் தான். ஸோ பிக் ஷார்ட் அவுட் டு தெம். அவங்களும் வந்து ஒரு 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 பவர் கொடுத்தாங்க இந்த பாட்டுக்கு, ஐ மீன் மியூசிக் வீடியோக்கு. அப்படியே ஓவராலா ஒரு பேக் பண்ணி ஒரு மியூசிக் வீடியோவா அது வந்து வெளியே வந்து அது எல்லாத்தையும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது வந்து ஆஸ் அ டைரக்டரா எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் எனக்கு வாசி நினைச்சும் கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து எல்லாரையுமே வந்து கேட்க வச்சுட்டாரு, பிடிக்க வச்சுட்டாரு. ஸோ பிக் ஷார்ட் அவுட் டு வாசி அண்ட் மிகப்பெரிய தேங்க்ஸ் டு அட்டிகல்ச்சர் அண்ட் ஆஃப்ரோனா அண்ட் வித்யாக்கா. அண்ட் இது இன்னும் தொடரும், இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவோம், இன்னும் பெரிய பெரிய பாட்டுகளாக விடுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் எஸ்எஸ் மியூசிக் தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களை வந்து பேச வச்சு எங்கள் வாசியை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எஸ்எஸ் மியூசிக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. நான் அடுத்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். அது கொஞ்சம் சீக்ரெட் இல்லை. அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஏன்னா அடுத்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட பேசிகிட்டு இருக்கேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் கண்டிப்பாக அட்டிகல்ச்சர் விட்டு போக மாட்டேன். ஏன்னா வந்து அட்டிகல்ச்சர் இஸ் லைக் கெளுத்தி சொன்ன மாதிரி தான், இட்ஸ் மோர் லைக் அ ஸ்கூல் டு ஹிம். அதே மாதிரி தான் எனக்கும், அதே மாதிரி தான் வாசிக்கும். இட்ஸ் மோர் லைக் அ ஸ்கூல். ஆஃப்ரோனால் நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குறாரு, நிறைய விஷயம் சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்து அட்டிகல்ச்சர் விட்டெல்லாம் போக மாட்டோம் யாருமே. அண்ட் அட்டிகல்ச்சர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஃப்ரோனா தேங்க்யூ ஸோ மச். ஃபியூச்சர் ப்ராஜெக்டில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வரும். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் இட். நான் என்றைக்குமே டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ யா, தேங்க்யூ கைஸ். எஸ்எஸ் மியூசிக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூ போயிருந்தோம். அதில் நாங்கள் எதுவும் பெர்ஃபார்மெல்லாம் பண்ணல. நாங்கள் இன்டர்வியூ மட்டும்தான் நாங்கள் பேசினோம். இதில் வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு அழகாக ஒரு சின்ன ஒரு செட்டப், அதுக்கப்புறம் இது அது முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் வச்சு ஒரு நீட்டாக சூப்பராக பண்ணுறாங்க. ஷார்ட் அவுட் டு எஸ்எஸ் மியூசிக் அண்ட் தேங்க்யூ கைஸ். யா.